நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. நம்ம சேனல்ல இப்போ HTML tutorial கரண்டா பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம்னா, எப்படி ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி வெப் பேஜ்ல எம்போர்ட் பண்றத பத்தியும் ஃபெவிகானா என்னன்றத பத்தியும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு இமேஜுக்கு கேப்ஷன் கொடுக்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ நீங்க இன்னும் போன வீடியோ பார்க்கலைன்னா மறக்காம அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கூட நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டேங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து இமேஜையும் நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இன்னும் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணலனா நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப்லேயே டாக்குமெண்ட்லேயே போய் ஃபஸ்ட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுங்க. தென் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிடுங்க அதை. ஸோ நான் போன வீடியோவில் வந்து எப்படி ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் போய் மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இங்கே ஒரு இமேஜ்ன்ற ஒரு செப்பரேட் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து இமேஜஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபைலு வந்து கிரியேட் பண்ணிட்டேன். index.htmlனு கொடுத்து ஒரு ஃபைலும் கிரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஃபைல் கிரியேட் பண்ணினா நியூ ஃபைல்னு கொடுத்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் Shift+1 கொடுத்துக்க போகிறேன். டைட்டில் டேக்ல வந்து டைட்டில் எழுதிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம பாடி டேக்குள்ள தான் வந்து நம்ம ஃபிகர் டேக் வந்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபிகர்ன்ற எலமெண்ட் வந்து கொடுத்துக்கோங்க டேக்கில். இந்த ஃபிகர்ன்ற டேக்குள்ளே தான் வந்து நம்ம இமேஜஸ்லாம் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ்ன்ற ஒரு ஃபோல்டரை வந்து செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணி அதில் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் ஃபோல்டர் நேம் வந்து கொடுத்துக்க போகிறேன். தென் // கொடுத்து இமேஜோட சோர்ஸ் வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். தென் ஆல்ட்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்க போகிறேன். தென் டைட்டில்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ஆல்ட்ன்ற அட்ரிபியூட் டைட்டில் அட்ரிபியூட்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் டேக் கீழே தான் வந்து நம்ம ஃபிகர் கேப்ஷன் வந்து எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபிகர்ன்ற கேப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜுக்கு கீழே வந்து ஒரு கேப்ஷன் மாதிரி வந்து எழுதியிருப்பாங்களா. ஃபிகர் 1.1 அப்படின்னு கொடுத்து ஒரு கேப்ஷன் எழுதியிருப்பாங்க. ஃபிகர் 2.1 அப்படின்னு கொடுத்து ஒரு கேப்ஷன் எழுதியிருப்பாங்க. இல்லை நீங்கள் சின்ன வயசுல தான் நம்ம புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸில் ஒரு இமேஜுக்கு கீழே வந்து ஒரு கேப்ஷன் வந்து எழுதியிருப்பாங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபிகர்ன்ற கேப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எப்படி கொடுக்கணும்னா, டேக்கில் வந்து ஃபிகர் கேப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ஃபிகர் 1ன்னு கொடுத்து ஒரு கேப்ஷன் வந்து கொடுத்துட்டேன். நான் Ctrl+S கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இங்கேருந்து பாருங்கள் இமேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இமேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபிகர் 1ன்னு கொடுத்து தாஜ்மஹால் எழுதியிருந்தேன். அது வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து நான் ஹோவர் பண்ணும் போது எனக்கு ஒரு டூல் டிப் மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகுதுங்களா. ஸோ நான் டைட்டில் அட்ரிபியூட்டில் வந்து இமேஜ் 1ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு டூல் டிப் மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இமேஜை நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் Ctrl+S கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு இமேஜ் கொடுத்துருந்தேன். அந்த இமேஜ் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த இமேஜ் ஹோவர் பண்ணும் போது எனக்கு நேச்சுரல்னு வந்து ஒரு டூல் டிப் மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகுது டைட்டில் அட்ரிபியூட்டில் கொடுத்தது. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் 2 நேச்சுரல் வந்து கொடுத்துருந்தேன் கேப்ஷனாக. அதுவும் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இமேஜுக்குமே வந்து ஒரு கேப் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் வந்து இந்த ரெண்டு இமேஜுமே வந்து ஒரு செப்பரேட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃபிகர் கேப்ஷன் 1க்கு கீழே வந்து ஒரு HR டேக் வந்து கொடுங்க. ஸோ இந்த HR டேக்னா என்னன்னா, இது வந்து ஒரு ஹரிசாண்டல் ரூல்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து ஒரு எம்டி டேக்னு தான் வந்து சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து க்ளோசிங் டேக் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் எலமெண்ட் தான். தென் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் கண்டென்ட்டை வந்து செப்பரேட் பண்ணி காட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த HR டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் மாதிரி வந்து நம்மளோட வெப் பேஜஸ்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து இது லைன் பிரேக்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் Ctrl+S கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன்.
ஸோ எனக்கு இங்கே பாருங்கள் ஒரு ஹரிசாண்டல் லைன் மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஹெச்ஆர் டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மேலே இருக்க இமேஜ் நான் கீழே இருக்க இமேஜ் வந்து செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஸோ அதுக்கு தாங்க இந்த ஹெச்ஆர் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான் இங்கே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஃபிகர் டேக்னு என்னென்னு பார்த்தோம், ஃபிகர் கேப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.